எனக்கு ஸ்வீட் சாக்லேட் இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்கிட்ட பணமே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நிறைய ஸ்வீட் சாக்லேட்லாம் இருக்கு. என்ன பண்றது? ஐடியா. இத வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தி நிறைய உங்ககிட்ட இருந்து ஸ்வீட் சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். எல்லாம் ரெடி. இப்ப கொஞ்சம் நடிச்சு பார்க்கலாம். என் தலை வலிக்குதே, என் கையெல்லாம் வலிக்குதே. ஷீபா, சாம் எங்க இன்னும் காணோம்? தெரியல டாலிஷ், அவனதான் நானும் தேடிட்டு இருக்கேன். வரியா, அவனை போய் வீட்டுல போய் பாத்துட்டு வரலாம். சரி வா போலாம். என் தலை வலிக்குதே, என் கையெல்லாம் பயங்கரமா வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. என்னாச்சு ஷாம்? சீக்கிரம் சொல்லு. ஏன் இப்படி தலையில கையில கட்டு போட்டிருக்க? ஐயோ எனக்கு தலையில கையில அடிபட்டுச்சு. எனக்கு பயங்கரமா வலிக்குதே. என்னது, அடிபட்டுச்சா? நீ ஒன்னும் கவலைப்படாத சாம், உனக்கு சீக்கிரமா குணமாயிரும். தேங்க்யூ ஷாம். கவலைப்படாத ஷாம். என் கையே. சாரி சாம், உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஸ்ட்ரைட் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சொல்றேன், உனக்கு என்னாச்சு? நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன்னா நான் ஒரு செவத்துல போட்டிக்கிறேன். என்ன ஷாம், பாத்துல ஓட்டணும். இதுக்கு தான் நான் சைக்கிளே ஓட்டுறது இல்ல. சரி, டாக்டர் கிட்ட போய் பார்த்தா அவர் இசிஜி எக்ஸ்ரே எடுத்துட்டு கையில சுளுக்கு மண்டையில வீக்கோன்னு சொல்லி கட்டு போட்டு அனுப்பிட்டாரு. அப்படியா? அப்புறம் வேற என்ன சொன்னாரு? எனக்கு நல்லா சத்தான பொருள் சாப்பிட சொன்னாரு. அப்படியா? உனக்கு சத்தான பொருள்னா என்ன வேணும் ஷாம், சொல்லு. என்ன ஸ்வீட், சாக்லேட், ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட சொன்னாரு. இதெல்லாம் எதுவுமே சத்து இல்லையே ஷாம். எனக்கு என்ன தெரியும், டாக்டர் தான் இதெல்லாம் சாப்பிட சொன்னாரு. சாமி, இது ஒண்ணு எனக்கு நம்புற மாதிரி இல்லையே. ஏய் டாலிஷ், நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, இப்படி நம்ப மாட்டேன்னு சொல்றியே. ஷாம், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ என்னென்ன கேட்டியோ எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்யூ ஷீபா. டாலிஷ் வா, நம்ம போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஷீபா, மறக்காத சாக்லேட் ஜூஸ் மறக்காத வாங்கிட்டு வந்துரு. சரி ஷீபா, மறக்காத எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரி மறக்காம எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பிளான் நல்லா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. டாலிஷ் வா, ஷாம் சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். சரி. அவன் கேட்டது எல்லாம் வாங்கியாச்சு. வா, அவன் வீட்டுக்கு போலாம். ஷாம், ஐயோ தலை வலிக்குதே. ஷாம், இங்க பாரு, நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்யூ. ஷீபா, அவனுக்கு தான் கை கொடுத்துட்டியா, அவனால எப்படி எடுக்க முடியும்? நீ எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வை, அவன் எடுத்துப்பான். சரி டாலிஷ். என்ன ஷாம் நினைக்கிற, நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது பத்தி? ஷீபா, இதெல்லாம் எனக்கேவா? ஆமா ஷாம், இதெல்லாம் உனக்கே தான். ஷீபா, இதெல்லாம் நான் சாப்பிட்டேனா சீக்கிரமா குணமாயிடுவேன். எங்களுக்கும் அதான் வேணும். நீ இதெல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமா குணமாயிடு. சரி நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு லேட் ஆகுதுல, நீங்க வீட்டுக்கு போங்க. சரி, நாங்க கிளம்புறோம். வா டாலிஷ், நம்ம போலாம். சாமியா, நாங்க போயிட்டு வரோம்னா. பாய் பாய் பாய். அவங்க போயிட்டாங்க. எவ்வளவு ஸ்நாக்ஸ். எனக்கு பிடிச்ச ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சரி, இதுல ஒரு வீடியோ எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ். இன்னைக்கு எனக்கு அடிபட்டிருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் பிராங்க் பண்ணி நான் இவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? டாலிஷ், இந்த பர்கரை ஷாம்க்கு கொடுப்போம். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களுக்கு இந்த மாதிரி பிராங்க் வீடியோ எல்லாம் பிடிக்கும்னா எங்க வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. பிராங்க் பண்றோம்னா நம்மள பிராங்க். டேய் ஷாம். சாமே, உனக்கு அடிபட்டுருச்சுன்னா உனக்கு தேவையானதுலாம் வாங்கிட்டு வந்தா பிராங்க் பண்றியா நீ? ஐயோ இல்ல, எனக்கு உண்மையிலே கை தலை ரெண்டும் வலிக்குது. எதுக்கு அப்படி ஏமாத்துற? உண்மையா சொல்லு. எனக்கு சாக்லேட், ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா என்கிட்ட காசு இல்ல. அதனால தான் நான் உங்களை ஏமாத்தி சாப்பிட்டேன். சாமே, நீ எங்களை இப்படி ஏமாத்தணும்னு அவசியமே இல்லையே. நீ ஆசைப்பட்டதை எங்க கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு வாங்கி தந்திருப்பேனே. நாங்க உன்னை உண்மையான ஃப்ரெண்டா தான் நினைக்கிறோம். இப்படி எங்களை ஏமாத்தணும்னு அவசியமே இல்லையே. இனிமேலாவது எங்க கிட்ட உண்மையான ஃப்ரெண்டா நடந்துக்கோ. என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஏமாத்தவே மாட்டேன்.
இந்தா ஷாம், இந்த பர்கரை சாப்பிடு. வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். டாலி அம்மா உங்களை நான் வேகமா அடிக்கலையே. டாலி ஐயோ ரொம்ப பலமா அடிச்சிட்டேன் போலயே. அண்ணா அண்ணா இங்க பாருங்க அம்மா கீழ விழுந்துட்டாங்க. என்னாச்சு டாலிஷ்? அண்ணா அங்க பாருங்க அம்மாவே. ஐயோ இவங்க எதுக்கு கீழ படுத்துட்டு இருக்காங்க? அவங்க கீழ படுக்கலனா அவங்க மைக் அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க. மைக் அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க. எப்படிடா டாலிஷ்? நான் குழவி வச்சிட்டு இருந்தேன். அம்மா நடுவுல வந்து அவங்க மண்டையில பட்டு கீழ விழுந்துட்டாங்க. சரி வா தம்பி அம்மாவை தூக்கி பெட்ல படுக்க வைக்கலாம். டாலிஷ் நீ சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா. ஆனா அண்ணா ஹாஸ்பிடல் தான் நம்ம வீட்ல இருந்து ரொம்ப தூரமாச்சே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா. சரிண்ணா நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அட இவ்வளவு தூரம் ஹாஸ்பிடலுக்கு யார் நடந்து போவா? அதான் வண்டி வரட்டும், நம்ம லிஃப்ட் ஏட்டு போலாம். அந்த கார்ல பாரு ரொம்ப மோசமான ஆள் போல. கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தா என்னமா? எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு போகணும். ச்சே எல்லாரும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இப்போ நான் எப்படி ஹாஸ்பிடலுக்கு போறது? அட கழுதை, இந்த கழுதையிலேயே ஏறி நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். கழுதை என்ன சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. அட இந்த கழுதை என்ன இவ்வளவு ஸ்லோவா போகுது? இப்படி போனா நம்ம எப்ப போய் ஹாஸ்பிடல் போய் சேர்றது? ஏதாவது பண்ணணுமே. ஏய் ஒழுங்கா ஸ்பீடா போயிரு, இல்லனா இந்த இன்ஜெக்ஷன் தூக்கி உனக்கு சொருவிடுவேன். பசங்களா, நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். குறும்புத்தனம் பண்ணாம டிவி பார்த்துட்டுங்க, சரியா? சரிம்மா. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. டேய் தம்பி என்னடா இது? டிவில திடீர்னு பேய் படம் வருது. சரி பார்க்கலாம். நான் பேய் படம் தானே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி சரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பேய் படம் வேணுமா? என்னண்ணே நம்ம பேசுறது அதுக்கு கேக்குது? தெரியலையேப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்களை சாப்பிடட்டுமா? என்னடா தம்பி இது நம்மள சாப்பிட போறேன்னு என்ன தெரியல. சீக்கிரம் அதை அடிக்கலாம். என்னண்ணே இந்த டப்பா வச்சு அதை அடிங்க. இப்ப பாரு. என்னண்ணே டிவி உடைச்சிட்ட? அம்மா வந்தாங்கன்னா உன்னை தான் அடிப்பாங்க போ. டிவி உடைஞ்சதையே இப்ப பாத்துட்டு இருக்க. அந்த பேய் அடி வாங்கி ஓடிச்சுல அத பாரு. என்ன டிவிய உடைச்சிட்டா நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? வந்துட்டேன் நான் உங்களை சாப்பிட. இல்ல இல்ல எங்க சாப்பிட்டது அதுக்கு பதில் நான் உனக்கு பீஸா தரேன். அது சாப்பிடுறியா? பீஸாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாங்க தாங்க. சரி சரி தம்பி. சரிண்ணே. இந்த பீஸால மிளகா வச்சு தந்துடலாம். இந்தா பீஸா சாப்பிடு. தா. என்ன பண்ணுங்க? தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. தண்ணி தானே, இந்தா தண்ணி குடி. ஐயோ ஐயோ காரம், ஐயோ மிளகா தண்ணி, மிளகா தண்ணி. எனக்கு நீங்க மிளகா தண்ணியா கொடுத்தீங்க, உங்களை நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் என் கழுத்தை விட்டுரு. வேணாம் என்ன விட்டுரு. அண்ணே என்னண்ணா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா.
நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. பசங்களா, நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். குறும்புத்தனம் பண்ணாம டிவி பார்த்துட்டு இருங்க, சரியா? சரிம்மா. மறுபடியும் முதல்ல இருந்தா. பசங்களா, அம்மா மார்க்கெட் போறேன். ஒழுங்கா உட்காந்து 2 பேரும் படிச்சிட்டு இருங்க, சரியா? ஆமா, எனக்கு போயிட்டு வரும்போது ஒரு டைரி மில்க். அம்மா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா உட்காந்து படிங்க, நான் போயிட்டு வரேன். எனக்கு நீங்க வரும்போது வாங்கிட்டு வரணும். சரி சரி, அழாம ஒழுங்கா உட்காந்து படிங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். அண்ணா, அம்மா வர ரொம்ப நேரம் ஆகும். நம்ம போய் தோட்டத்துல கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடலாமா? டேய் டாலிஷ், அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வர வரைக்கும் நம்ம வெளிய போய் விளையாடவே கூடாதுன்னாங்க. அண்ணா, அம்மா வர ரொம்ப நேரம் ஆவனா, வாடா கொஞ்ச நேரம் போய் விளையாடலாம். அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன், வாங்க வா போலாம். டேய் தம்பி, அங்க பாரு. ஆமாண்ணே, பாருங்க எவ்வளவு அழகான பூனைக்குட்டி. டேய் தம்பி, அது பூனைக்குட்டி இல்லடா, புலிக்குட்டிடா. ஓடுறா ஓடு. சாண்டாலிஸ், எதுக்காக ஓடுறீங்க? நீங்க நல்ல பசங்களா இருந்தா நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். நில்லுங்க, பயப்படாதீங்க. டைகர் டைகர், நாங்க ரொம்ப நல்ல பசங்க. வேணா என் தம்பி கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆமா, நாங்க 2 பேருமே நல்ல பசங்க தான். நல்ல பசங்கள நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஹாப்பியா இருங்க. நாங்க ரொம்ப நல்ல பசங்க, நாங்க ரொம்ப நல்ல பசங்க. சாண்டாலிஸ், உங்களுக்கு விருப்பம்னா வாங்க, நம்ம 3 பேரும் ஒண்ணா வாக்கிங் போலாம். ஓ, நாங்க உங்க கூட வாக்கிங் வரலாமா? கண்டிப்பா போலாம். வாக்கிங் போறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜாலி ஜாலி ஜாலி. டைகர் டைகர், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்களையே எல்லாம் தப்பா சொல்றாங்க. இத பத்தி தெரியாதவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஓ, ரொம்ப ஜாலியா இருக்கல டாலிஷே. ஆமாண்ணே. டைகர் ரொம்ப நல்லவர்ல. ஆமாண்ணே. அங்க பாரு அம்மா. ஹாய் ஹாய்மா, இங்க பாருங்களேன் டைகர். அமுக டுமுக அமால் டுமால்.